புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கிராமப்புறங்களில் இதை அடிக்கடி நம்ம பாட்டிமார்கள் சொல்கிறத கேட்டிருப்போம். அப்படின்னா என்ன? கூழ் சாப்பிட்றதுக்கு மீசை இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறது தானே அர்த்தம். இந்த பிரச்சனை நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருந்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் கைடி மௌபாசன்ட் அப்படிங்கிற ஒருத்தர் ஐரோப்பாவில் அவர் ஒரு பொன்மொழி சொன்னார். என்ன பொன்மொழி அப்படின்னா, உதட்டுக்கு மேலே மீசை இல்லை அப்படின்னா அது உடலுக்கு மேலே ஆடை இல்லாதது மாதிரி அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா மீசை, அதாவது முஷ்டாக், அதுக்கு மேலே எவ்வளோ ஒரு காதல் இருந்திருக்கு. இப்போது மீசைக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் நிறைய பேரை சொல்கிறோமா, அந்த மீசைக்கும் ஆசைக்குமான விஷயத்தை தான் கதையில் பேச போகிறோம் இன்னைக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த 19ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய நாடுகளில் ஆண்கள் பொதுவாகவே நிறைய பெரிய அளவுக்கு மீசை வளர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஃபேஷனாகவே வச்சுருந்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு கௌரவம், அடுத்ததான் ஆண்களுக்கு உரிய அழகு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதனால் அடர்த்தியாக நல்ல நீளமாக மீசையை வளர்த்து அதுக்கு நிறைய லோஷன்லாம் போட்டு அதை ஷார்ப்பன் ஆக்கி, ஒருவேளை அதில் நரமுடி வந்துச்சுன்னா அதுக்கு டை பண்ணி அதுக்கு மேலே பாலிஷ்லாம் போட்டு அது மாதிரி லோஷனோடு அப்படி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய ஃபேஷன் ஐகான்ஸில் ஒன்று. அப்படி மீசை கம்பீரமாக இருந்தால் அதுதான் ஆண்மகனுக்கான பெருமை அப்படிங்கிற நம்பிக்கை உலகம் முழுக்க அந்த ஐரோப்பிய நாடுகள்லையும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் அந்த மீசை பெருசாக இருக்க ஒரு சில இடைஞ்சல்கள். அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, டீ குடிக்கிற போது அந்த டீ எல்லாம் மீசையில் பற்றுது. ஒன்று, டீ பட அந்த முடியெல்லாம் உதிரும், அது பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் அந்த முடிக்கு மேலே பாலிஷ் போடுறாங்களா, அதுக்கு லோஷன்லாம் போடுறாங்களா, அந்த லோஷனில் இருக்கிற மெழுகு சூடாக இருக்கிற டீயில் படுற போது அது உருகி டீயினுடைய சுவையவே மாற்றிடுது. இதே காலகட்டத்தில் தான் அங்கெல்லாம் டீ அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக பயன்படுத்தப்படுற தொடங்கி இருந்த காலம். ஆஃப்டர்நூன் டீ அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக ஆகிட்டு இருந்த நேரம். இப்போ அதனால தான் நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மீல்ஸு ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ ஒரு கப் டீ சாப்பிட்றதுங்கிறது இங்கே இப்போல்லாம் நடைமுறையில் இருக்கு இல்லையா. அது 19ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய நாடுகளில் தொடங்கி இருந்த நேரம் அது. ஆஃப்டர் மீல்ஸு ஒரு டீ சாப்பிட்றேன் அப்படிங்கிறத ஒரு ஃபேஷனாக அவங்க போய் அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படி இடையில போய் டீ சாப்பிட்ற போது மீசையில் அந்த டீ படுறதும் டீயில் பாலிஷ் போட்ட அந்த மெழுகு படுறதும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கு. இதை பல பேரும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. 1860ஆம் வருஷம் ஹார்வி ஆடம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணாரு, இந்த மீசைக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு டீ கப்பு மேலே சின்னதாக பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃப்ளிப்பு மாதிரி அப்படி ஒரு மூடி மாதிரி தயார் பண்ணி அப்படிப்பட்ட டீ கப்ஸை தயார் பண்ண ஆரம்பித்தார். அந்த டீ கப்ஸ் என்ன பண்ணோன்னா, ஆண்கள் டீ சாப்பிட்ற போது அந்த மீசை முடி டீயில் படாதபடி அது மேலே அப்படியே தடுப்பாக மூடி மாதிரி இருக்கும். டீ மட்டும் குட்டி குட்டியாக சிப்பாக அப்படியே அவங்க குடிக்கிறதுக்கு வகையான அளவில் அந்த டீ கப்பை தயார் பண்ணியிருந்தார். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்பா, ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு வீட்டுக்கும் இந்த ஹார்வி ஆடம்ஸ் கண்டுபிடிச்ச டீ கப்பு தான் பயங்கர சேல்ஸு. இப்படி உலகம் முழுக்க அது ஃபேமஸாக ஆக ஆரம்பிச்சிது. இப்படி வந்துக்கிட்டு இருக்கிற போது அந்த டீ கப்பும் நல்ல பெரிய அளவுக்கு விற்க ஆரம்பிச்சிது. எல்லாரும் பரவாயில்ல, மீசையும் தப்பிச்சிச்சு, டீ ஆசையும் தப்பிச்சிச்சு அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நாலாவட்டத்தில் டீ கப்பு அந்த மாதிரி வர்றது இல்லை. இப்போ நம்மலாம் சாதாரணமாக குடிக்கிற மாதிரி தான் டீ கப்பு வருது. ஏன் அப்படின்னா, ஐரோப்பாவை கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நாடுகள் மேலே படையெடுத்து அவங்கள தங்கள் வசம் ஆக்கிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய முயற்சிகள் பண்ணுவாங்க இல்லையா. அதனால் அவங்க இராணுவ படையை பெருக்கிறதுக்காக நிறைய இளைஞர்களை அதில் சேர்க்க ஆரம்பித்தாங்க. இராணுவத்தில் அவங்க சேர்க்கிற பொழுது அவங்க பல நாடுகளில் போய் இந்த அணுகுண்டு மற்றபடி கண்ணீர் புகை இதெல்லாம் போடுற போது கேஸ் வரும் இல்லையா, அந்த புகையை இவங்க சுவாசிக்காமல் இருக்கிறதுக்காக முகத்துக்கு மாஸ்க் போடுவாங்க. அப்படி கேஸ் மாஸ்க் போடுற போது மீசை இருந்துச்சுன்னா அந்த மாஸ்க் போய் கரெக்டாக செட் ஆகிறது இல்லை. அதனால இராணுவத்தில் ஒரு முடிவு பண்ணினாங்க, எந்த இராணுவ வீரரும் மீசை வைக்கக்கூடாது, மீசை வச்சாலும் அது ரொம்ப குட்டியாக இருக்கணும், அது மாஸ்க் போடுறத தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க.
வந்துச்சு மீசைக்கு நேரம். எல்லா இளைஞர்களும் பெரும்பாலும் மீசையவே எடுத்துட்டாங்க. அப்படி யாராவது வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ரொம்ப சின்னதாக வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போதான் மீசையே சின்னதாகிடுச்சுல்ல, அப்போ டீ குடிக்கிற ஆசைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டு ஹார்வி ஆடம்ஸ் கண்டுபிடிச்ச அந்த பட்டர்ஃப்ளை மூடியோடு உள்ள டீ கப்புக்கான தேவை குறைஞ்சு போச்சு. சாதாரணமாக எல்லாரும் டீ குடிக்கிற மாதிரியான கப்புகள் தான் இப்போ அதிகம் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இது மாதிரி மீசைக்கும் டீ குடிக்கிற ஆசைக்குமான பெரிய போராட்டம் ஒரு நீண்ட நெடிய கதையாவே உலகம் முழுக்க இருந்திருக்கு. சிந்திக்கலாமா? நன்றி.